ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இஷ்யூ ஏன் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இந்த எரர் அதிகமாக வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இன்புட் டிவைசஸ் இல்லை ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக வரும். இப்போ என் சிஸ்டமில் ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ் இருக்கிறதுனால அங்கே நீங்கள் பேஜில் பார்க்கலாம் 1 காட்டுது. இப்போ எதாவது எரர் இருந்துச்சுன்னா அது அவங்க 1 வர 0 வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கீபோர்டில் 0 வந்துச்சுன்னா மவுஸில் 0 வந்துச்சுன்னா எது வேணுமோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ என் சிஸ்டமில் நீங்கள் கேட்கலாம், ஏன் அங்கே இப்போ கீபோர்ட்லேயும் 1 இருக்குது, மவுஸ்லேயும் 1 இருக்குது, உனக்கு ஏன் அப்படி வருதுன்னு கேட்டிங்களா? எனக்கு ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா மெயின்லி அந்த அந்த காம்பவுண்டை மாற்றிக்கலாம். இப்போ ஹார்ட் டிஸ்கை மாற்றினா தான் அந்த நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக அப்போ தான் ஒர்க் ஆகும். எல்லாம் கொஞ்சம் லேகாக செம்ம ஸ்லோவாக ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு என் சிஸ்டம் எப்போ தான் செம்ம ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. அதனால தான் இந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், F1 ப்ரெஸ் பண்ணணும். F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அட்வான்ஸ் மோடுக்குள்ளே போகணும். அதை கீழே பாருங்கள், கீழே அட்வான்ஸ் மோடு இருக்கும். அட்வான்ஸ் மோடுக்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டாப்பில் பார்த்தா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். சாட்டா கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாட்டா கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா SMART சாட்டா செக் அப்படின்னு இருக்கும். அது என்னபிளாக இருக்கும். அந்த என்னபிளை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷனும் கேட்கும், எனேபிள் ஆர் டிசேபிள்னு கேட்கும். அதில் டிசேபிள் கொடுத்துட்டு வெளியே வந்தோடனே டாப் ரைட் கார்னரில் எக்ஸிட்னு இருக்கும். அந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் கேட்கும், சேவ் சேஞ்சஸ்ன்னு கேட்கும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் கம்ப்யூட்டர் ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணோடனே இப்போ அந்த பேஜ் வராது. அந்த பேஜ் வராமல் ஸ்ட்ரைட்டாக விண்டோஸ் லோடிங்க்கு போய்டும். அவ்வளோ.